எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத ஒரு பையனை எப்படி நம்ம சீனியர் இந்தியா ஆட வைக்க முடியுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. மொயின் பேக் அபீஸ் அவர்கள் கிருஷ்ணகிரியில இருக்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகள் கத்துக்கிறதுல ஆர்வமா இருந்திருக்காரு. கேப் கிடைக்கும் போதெல்லாம் கிரிக்கெட் கோகோ விளையாடிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குப்பான்னு சேலம் சாய் அகாடமில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாஸ்கெட் பால் மட்டும் தான் நமக்கு வரும்னு. ஆனா இதுக்கு முன்னாடி த்ரோ பால்ல ஸ்டேட் லெவல் சாம்பியன். பாஸ்கெட் பால் கோர்ட்ல சென்டர் பொசிஷனை நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஜெப்பியார் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணார். உடம்பு முடியாம போராடுறாரு 2 மாசத்துக்கும் மேல. அதுல இருந்தெல்லாம் வெளில வந்து காலேஜ் நேஷனல் ஃபைனல் லீக்ல வின்னும் பண்றாரு. கேரளால நடக்க போற ஜூனியர் நேஷனல்ஸ்க்கு அபீஸ் தான் வரணும்னு செலக்ட் பண்ணா அங்க இவரோட கேம்ன்றது தனியா தெரியுது. வயசும் 21 ஆக போது எப்பதாண்டா நம்ம சீனியர் ஆடலான்னு வெயிட் பண்ணும் போதுதான் 2017 ஃபிபா ஏசியா கப் வில்லியம் ஜோன்ஸ் கப்னு 2 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. மெயின் சீனியர் இல்லாம டீம் இந்தியாவே இருக்கு, நான் வரணும் உள்ள போனா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத சின்ன பையனை எப்படி நாங்க சீனியர் இந்தியா ஆட வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, இவர் எடுத்த பாயிண்ட்ஸ் தான் டீமுக்கே ஒரு மெயின் லீடா இருந்திருக்கு. 2019 சவுத் ஏசியன் கேம்ஸ் கோல்ட் மெடலிஸ்டா இருக்கிற இவர் 2021 ஃபிபா ஏசியன் கப் குவாலிஃபயர்ஸ்ல 13 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டா இந்தியன் பேங்காகவும் பிளே பண்ணிருக்காருன்றது தெரிய வருது.